ரொம்ப ஸ்டைலா கார்ல இருந்து இறங்குறாங்கம்மா. பிரபு வந்துட்டாரா? குட் மார்னிங் மாமா. அடடே மாப்பிளை மாப்பிளை மாப்பிளை, வாங்க 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 வாங்க. என்ன மாப்பிளை இது ஆளே இந்த பக்கத்துல காணும்? என்ன ஊர்ல தான் இருக்கிறீங்களா? என்ன செய்துகிட்டு இருக்கிறீங்க? என்ன சமாச்சாரம்? மாமா, இப்ப நான் சாதாரண நாகராஜன் இல்ல, வேணி பேபி ஃபுட் கம்பெனி மேனேஜர் நாகராஜன். மாசத்துல 2000 ரூபாய் சம்பளம். 2000? 2000. 15 நாளைக்கு 1000. மாப்பிளை மாப்பிளை வாங்க மாப்பிளை. என்ன மாமா? வாங்க உட்காருங்க, சும்மா உட்காருங்க மாப்பிளை, உட்காருங்க. இப்ப சொல்லுங்க, என்ன காபி சாப்பிடுறீங்களா, மோர் சாப்பிடுறீங்களா, இளநீர் சாப்பிடுறீங்களா? நோ தேங்க்ஸ், நான் வரும்போதே சாப்பிட்டு வந்துட்டேன். சந்தோஷம். மாப்பிளை என்ன சொன்னீங்க? வேணி பவுடர் கம்பெனியா? நான் வாணி பவுடர் கம்பெனின்னு தான் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த கம்பெனி தான் இழுத்து மூட போறாங்களே மாமா. இத நாங்க புதுசா ஆரம்பிச்சிருக்கிறோம். என் மக சாரதா இன்னும் எத்தனை வருஷத்துக்கு தான் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறது? அத பத்தி பேசிட்டு போகத்தான் நான் வந்தேன். எப்ப வச்சுக்கலாம்? உங்க சௌகரியங்கள்லாம் எப்படி? மாப்பிளை அப்படின்னா இந்த மாசத்திலேயே கல்யாணத்தை வச்சிருவோம். மார்கழி மாசம் நல்லா சிறு சிறுன்னு இருக்கும். மார்கழி மாசமா? நல்ல மாசம். மாசத்துல என்ன இருக்கு விடுங்க, எல்லாம் மனசுலதான் இருக்கு. சரி மாமா, உங்க இஷ்டப்படி. ஆமா, சாரதா எங்க? சாரதா இருக்கல இருக்கல. சாரதா சாரதா இத வர்றா பாரு. அம்மா ஆபீஸுக்கு போயிருக்காங்கள. ஆபீஸுக்கா? அதுக்குள்ளயா போயிட்டுது? மாப்பிள, உங்க வருகால மனைவிக்கு உத்தியோகத்துல என்ன பொறுப்பு இருக்கு பாத்தீங்களா? சரி மாமா, நான் நாளைக்கு வந்து பாத்துக்கிறேன். மாமா, சாரதா வந்தா சொல்லுங்க. சொல்றேன் சொல்றேன். மாப்பிள பைய கும்முன்னு இருக்கிறான். முகத்துலதான் கொஞ்சோண்டு புல்ல வளர்த்து வச்சிருக்கிறான். சரி, கல்யாணத்துக்கு முன்னால செதுக்கிடான்னா செதுக்கிட்டு போறான். அம்மா, நீ புத்திசாலி பொண்ணுதான். கல்யாணத்துக்கு முன்னாலக்காம இருக்கிறது ரொம்ப நல்லது. அப்பா, நீங்க மாமா கிட்ட பேசிட்டு இருந்ததெல்லாம் நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். என்ன இப்படி ஏலம் போடுறது உங்களுக்கு கேவலமா இல்ல? அட போமா, மாசம் 2000 ரூபாய் சம்பாதிக்கிற நம்மள கிடைக்கிறது கேவலமா? எந்த கம்பெனில 2000? வேணி பால் பவுடர் கம்பெனியில. என்ன கம்பெனியோ, எத்தனை நாளைக்கு தான் நடக்குமோ? அப்படி பார்க்க போனா மனுஷன் தான் எத்தனை நாளைக்கு. அப்பா, நீங்களும் சொன்னீங்க, நானும் பிரபுவை மனப்பூர்வமா விரும்பிட்டேன். எனக்கு கல்யாணம் நடக்கணும்னா பிரபுதான் மாப்பிள்ளை. சாரதா, என் கணக்குப்படி 1000 ரூபாய் உதைக்குதே. இந்த பிரபு 1000 தானே சம்பாதிக்கிறான். உன் மாமன் 2000 ரூபாய் சம்பளம் வாங்குறான். வேணும்னா ஒண்ணு பண்ணு, இந்த கம்பெனியை விட்டு பிரபுவை நின்னோட சொல்லு. எவன் 2500 ரூபாய் சம்பளம் கொடுக்கறானோ அங்க சேர்ந்துக்க சொல்லு. அவனை நீ கட்டிக்க, பணத்தை கொண்டாந்து இங்க போட்டிடு. என்னமா ஒண்ணு சொல்லாம போற? நீங்க என்ன சொன்னாலும் சரி, நான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டேன். நீ என்ன சம்மதிக்கிறது? நான் சொல்றேன், அந்த 2000 தான் உனக்கு மாப்பிளை. 1000 இனிமே நீ சந்திக்கவப்படா. வேணும்னா ஒரு முறை சந்தி, சிரிக்காத. கட்டவும் ரைட்டா விஷயத்தை சொல்லிட்டு வந்துரு. மீண்டும் மீண்டும் அவனை சந்திக்கிறதா நான் கேள்விப்பட்டேன். நான் சும்மா இருக்க மாட்டேன். போகல. ஆமா சார், கொஞ்ச நேரத்துக்கு முன்னால உங்க வீட்டுக்கு வந்திருந்தேன். நீங்க உங்க அப்பாவும் பேசிட்டு இருந்ததை கேட்டுட்டு தான் திரும்ப. என்ன மன்னிச்சிடுங்க பிரபா, என்னுடைய சிக்கலான நிலைமை உங்களுக்கு தெரிய வேண்டாம்னு நினைச்சேன். பரவாயில்ல பரவாயில்ல, சிக்கல சீக்கிரம் வெளிநடத்தி போச்ச. அவங்க ஜெனரல் மேனேஜர் தான் வாயை போதுட்டார. ஆமா சார், இன்னும் 2 நாள்ல ஜெனரல் மேனேஜர் உத்தியோகம் எனக்கு கிடைச்சிடும். அதுக்கப்புறம் எனக்கு சம்பளம் என்ன தெரியுமா? 3000 ரூபாய், 3000 rupees. அந்த வேலை உங்களுக்கே கிடைக்கும்னு என்ன நிச்சயம்? இவங்க கம்பெனிலேயே இவன் ஒருத்தனான யோகியன். பிரபு, உண்மையிலே நான் ரொம்ப அதிர்ஷ்டக்காரன். நானும் அதிர்ஷ்டக்காரன் தான். அதனாலதான் கிடைக்க வேண்டிய நேரத்துல அந்த வேலை எனக்கு கிடைக்க போகுது. நீயும் எனக்கு கிடைக்க போற. இதை நினைக்க நினைக்க எனக்கு ஒரே சந்தோஷமா இருக்கு. எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. இப்போ தந்தி வாங்கிக்கிறீங்களா? அடே, நீங்க என்ன போகலையா? யாரு தந்தி? ஆனந்தன். சொல்லு, இதுல ஒரு கையெழுத்த போடு. தெரிஞ்சா? ஆனந்தன் பேர் நல்லா இருக்கு. எதுக்கு இந்த தலையை சொல்லிடான்? ஏப்பா, மணி ஆர்டருக்கு தான் சொல்லி வாங்க, நீ தந்திக்க சொல்லிடுறியா? முடிச்சு அனுப்புங்க சார். போயா போய் பணம் கேட்ட மாதிரி. ஃபாதர் சீரியஸ், நாட் இமிடியட்லி. பிரபு. ஆனந்தா, ஒரு பெரிய மனுஷனுடைய சாவ கேட்ட ஆட்டம் போட்டிய பாத்தியா? உனக்கே வந்துருக்கு. கவலைப்படாது, ஒன்னும் சீரியஸா இருக்காது. உன்னை வரவழைக்கிறதுக்காக தந்தி கொடுத்திருப்பாங்க. நான் ஆபீஸ்ல இருந்து வரும்போது உனக்கு சீட் போட்டு வரேன். இன்னைக்கு ராத்திரி ட்ரெயினுக்கு நீ ஊருக்கு பார்ப்போம்.
வந்ததுன்னு சொன்னீங்க, நான் தான் ஆட்டம் போட்டேன். எனக்கு என்ன வந்தது? எனக்கு என்னடா? தூக்குடா தூக்குடா, அட பாவி, சோற தூக்காத, ஆள தூக்குடா, தூக்குடா. என்ன செய்யறது சிதம்பரம்? எல்லாம் நம்ம கையிலயா இருக்கு. அவர் தலைவிதி எப்படி முடியணும்னு இருக்கப்போ யாரால என்ன செய்ய முடியும்? இருந்தாலும் அவருடைய மறைவதால் உனக்கு பெரிய நஷ்டம்னு நினைக்கிறேன். நான் என்னுடைய நஷ்டத்தை பத்தி கூட கவலைப்படுறேன். ஆனா அவர் வேற உயிரையே வச்சிருந்த அவருடைய தாயார் நினைச்சதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்ன மிஸ்டர் மூர்த்தி? எக்ஸ்கியூஸ் மீ சார், என் ஃபாதர் உங்களை பார்க்கணும்னு விரும்புறேன். உங்க ஃபாதரா? வர சொல்லுங்களேன். நான் அவரை பார்த்து ரொம்ப நாளாச்சு. வணக்கங்க. வணக்கம். வாங்க வாங்க மிஸ்டர் மோகனரங்கம். எங்க 2 வருஷமா இந்த பக்கம் ஆளையே காணோம்? ஆனாங்க, வியாபாரத்துக்கு கவனிச்சுக்கிறதுக்கே நேரம் சரியா இருக்கு. இப்ப கூட முக்கியமா உங்களை பார்க்கணும்னு தான் வந்தேன். அப்படியா? என்ன விஷயம்? ஒண்ணு இல்ல, உங்க கம்பெனிக்கு அடுத்த ஜெனரல் மேனேஜரா யார போடுறதாக உத்தேசம்? ஏன் நீங்களே வர்றீங்களா? ஐயா, நமக்கு இருக்குங்க. என் பையன் ரொம்ப நாளா உங்ககிட்ட வேலை செய்யறான். அவன் எல்லா வேலையும் கரெக்டா பாத்துக்கிறவன். அந்த பதவிய நீங்க அவனுக்கே கொடுக்கணும்னு நான் கேட்கறதுக்காக தான் இங்க வந்தேன். எங்கங்க செய்த உதவி எல்லாம் மறந்துட்டீங்க? புதுசா ஒண்ணு செய்ய சொன்னா எப்படி? ஏதோ மறந்துட்டதாக சொல்றீங்க. 2 வருஷத்துக்கு முந்தி கைமாத்த 50,000 ரூபாய் கடன் வாங்கிட்டு போறீங்களே, ஞாபகம் இருக்குதா? ஆமா, அதை உடனே திருப்பி கொடுத்துடல. எங்க கொடுத்தீங்க? அதுக்கப்புறம் இப்பதான் என்ன பாக்குறீங்க? ஆமா, திருப்பி கொடுக்கலன்னு தான் நினைக்கிறேன். சீக்கிரமா கொடுத்துடுறேன். எனக்கு கொஞ்சம் பணம் அவசரமா தேவைப்படுது. உடனே கிடைச்சா நல்லது. பணம் கிடைச்ச உடனே உங்க மகனை ஜனமரகர் ஆக்குறேன். ஓகே, இன்னைக்கே கொடுத்துடுறேன். இன்னைக்கே உங்க மகனை ஜனமரகர் ஆக்குறேன். எனக்கு டைம் ஆச்சு. அப்புறமா சரி, மெட்ராஸ்ல நான் கவனிச்சு சொன்ன விஷயங்கள்லாம் ஓகே நிச்சயமா செய்யறேன். கட்டுமா? எல்லா ஏஜென்ட்டுகளும் சரக்கு அதிகமா கேட்கறாங்க. எப்படி சப்ளை பண்றது சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். ஏற்கனவே எவ்வளவு சப்ளை பண்ணிருக்கான் தெரியாதா? சாப்பிடுங்க. சரி சார். போய் டீச்சர் மார்னிங் பிரபு. வாங்க 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 வாங்க. போனிங்க போனிங்க உட்காருங்க. எப்போ நீங்க? இப்பதான் உங்க முதலாளி உங்களை வீட்டுக்கு போன் பண்ணு. ஆன்லைன் பண்றேன். முதலாளி எப்படி இருக்காரு? பாவம், ஜெனரல் மேனேஜர் டெஸ்ட் அவருக்கு ரொம்ப ஷாக்கா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாமா, பை ஒரு முக்கியமான செய்தி. என்ன? இந்த மூர்த்தியோட ஃபாதர் வந்து மூர்த்திக்கு தான் அடுத்த ஜெனரல் மேனேஜர் போஸ்ட கொடுக்கணும்னு ரொம்ப கம்பல் பண்ணி கேட்டாரு. அப்புறம் என்ன, உங்க முதலாளியோட நிலைமையும் அதை தட்ட முடியல, சரின்னு சொல்லிட்டாரு. சார், நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கும் வருத்தமா தான் இருந்தது. நான் சொல்றதை கேட்கிற நிலையில அவரும் இல்லை, அதனால நானும் ஒன்றும் சொல்லலை. இது எப்ப நடந்தது? இன்னைக்கு தான் நான் பிளைனுக்கு புறப்படுறது கொஞ்சம் முன்னாடி. வேகப்படாதீங்க சார், உங்க திறமை நிச்சயம் வெளிப்படத்தான் போகுது. இருட்டுல சில நல்ல விஷயங்கள் இருக்கிற இடம் தெரியாம இருக்கலாம். அது பொழுது விடிஞ்சா நிச்சயமா பலம். குருடனுக்கு பொழுது விடிஞ்சா என்ன, பொழுது மறைஞ்சா? இதே கம்பெனியில இதே பெரிய பதவியை நீங்க அடையத்தான் போறீங்க. அந்த நாளும் வரத்தான் போகும். பாடுபடுறத பசிக்கும் போது சாப்பிடலாம் சார். நான் கொஞ்சம் அவசரமா போகணும். வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து அப்புறம் பார்த்துருக்கேன். வாங்க. சார், ஏஜென்ட் காத்துட்டு இருக்காங்களே, என்ன பதில் சொல்றது? கம்பெனி எடுத்து மூடியா? எல்லா பேரும் தானா இருக்கு. என்ன சார் ஆச்சரியமா இருக்கு. நம்ம பிரபாயா கூட கோவம் இருக்கு. வரத பதவியாச்சேடா, பிரபுவுக்கு என்ன? அவரை படைச்ச பிரம்மாவுக்கே கோவம். முதலாளி கைக்கு போய் சேரணும். என்னடா யோசிக்கிற? ஒண்ணு இல்ல, எழுத வேண்டியதுதான். எழுத வேண்டியதானே? நீ எழுது. பாவம், இவருடைய 10 வருஷத்து உழைப்பு வீணா போச்சு. அந்த முதலாளியை சும்மா விடலாமா? இந்த லெட்டரை படிக்கும் போதே அவன் மனசு வேதனைப்படணும், ஃபீல் பண்ணணும். என்ன செய்யறதா? கண்டபடி திட்டி எழுதணும். ஆரம்பிக்கிறதே நன்றி கெட்ட முதலாளிக்கு. ஆரம்பிடா. நன்றி கெட்ட முதலாளிக்கு. நன்றியுள்ள பிரபு எழுதுவது. அப்புறம் இந்த கம்பெனியை ஆரம்பிக்க பொருள் உதவி தேடி கால்நடையாக நீங்கள் அலைந்த போது. நீங்கள் என்னடா நீங்கள்? நீ அலைந்த போது. எழுதா, நீ அலைந்த போது. நீ அலைந்த போது அந்த சமயத்தில் உங்கள் கூடவே இருந்தவன் இந்த பிரபுதான் என்பதை நீங்கள் இப்போது மறந்து விட்டீர்கள். இப்போது நீங்கள் மறந்திருப்பீர்கள். லைசன்ஸ் இல்லாத நாயை போல் அலைந்தாயே, உனக்கு நன்றி இருக்கும் என்று நினைத்தேன். உனக்கு நன்றியும் இல்லை, லைசன்ஸும் இல்லை. நன்றியும் இல்லை, லைசன்ஸும் இல்லை. இந்த கம்பெனிக்கு 40 பிரான்ச்சுகள் ஏற்பட நான் தான் காரணமாக இருந்தேன் என்பதை உங்களால் மறுக்க முடியாது. நான் நினைத்தால் இந்த 40 பிரான்ச்சுகளை அடிக்க முடியும், அது யாரும் தடுக்க முடியாது.
தலைக்கு மேல வழி போனா என்ன வளம் போனா என்ன நான் நினைத்தால் இந்த 40 பிரான்ச்சுகளை அழிக்கவும் முடியும் அதை யாராலும் தடுக்க முடியாது வருமான வரி அதிகாரிக்கு நீ கொடுத்த டெமிக்கி அவர் மகனுக்கு நீ வாங்கி கொடுத்த வைர டெமிக்கி இதெல்லாம் இப்பொழுது என்னால் நிரூபிக்கப்பட இருக்கிறது. ஐயோ அப்படிலாம் ஒண்ணு நடக்கிறதா இல்ல வேண்டாம் இருக்கிறத சொல்லி எந்த பிரயோஜனம் இல்ல சொன்னாத்தான் வெறி ஏறும். நிரூபிக்கப்பட இருக்கிறது டன் உனக்கு தெரிஞ்ச விதமா நீ திட்டா ஆனா கடைசியா இப்படி முடி ஒரு நம்பிக்கை துரோகியிடம் மேனேஜர் வேலை பார்ப்பதை காட்டிலும் ஒரு நல்லவரிடத்தில் ஏதாவது பண்ணி பிழைக்கலாம். என்னப்பா இதெல்லாம் நான் சொல்றேன் நீ எழுதுறா அவன் தான் கையெழுத்து போட போறான். அவனுக்கு வேலை போறது நிச்சயம் வேலைக்கு நமக்கு சாப்பாடு போறது நிச்சயம். என்ன பதம் எனவே இன்று முதல் இந்த வாணி பேபி ஃபுட் கம்பெனியில் சென்னை பிரான்ச் மேனேஜர் பதவியை சுத்தம் அனுமதித்து தூக்கி எறிகிறேன். என் உத்தியோகத்தை இந்த கடிதத்தின் மூலம் ராஜினாமா செய்கிறேன். இப்படிக்கு நேற்று வரை உங்கள் உண்மை ஊழியர் இன்று முதல் பரம எதிரி கையெழுத்து போடு. கவர்னர் ஏண்டா அட்ரஸ் மிஸ்டர் சிவசிதம்பரம் பிள்ளை. மிஸ்டர் என்ன வேண்டியிருக்கு டேய் சிவசிதம்பரம் பிள்ளை எழுதுற அஞ்சல் பெட்டி 520 மதுரை 1. பிரபு எனக்கு ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணி தரேங்கடா. நான் புக் பண்ணி கொடுக்கணுமா? இந்த பணம் எடுத்துட்டு ஓடு. 100 rupees ஃபைன். பிரபுனா பிரபுதான். என்னடா என்னைக்கு டிக்கெட் வாங்கிட்டு ட்ரெயின்ல போயிட்டேன் வழக்க போற பெஞ்ச் கீழே பறந்து போற. உடனே கூட வந்தீங்களே? ஆமா எதையும் சூட்டோட சூடா முடிக்கணும்ல. வெரி குட். அப்புறம் என்ன விஷயம்? நீங்க சொன்னபடி அந்த பதவியை என் மகனுக்கு கொடுங்க. அதை என் கண்ணால பார்த்துட்டு நான் சந்தோஷமா வீட்டுக்கு போறேன். அப்படியா? ஏயா எவ்வளவு பணம் சம்பாதிக்கணும் திட்டம் போட்டிருந்தா இவ்வளவு பணத்தை லஞ்சமா கொடுத்து அந்த வேலையை வாங்க பார்த்துருக்கேன். கைமாத்தா வாங்கின பணத்தை தானே திருப்பி கொடுக்குறேன். வாங்குறதுனோ கைமாத்தான், ஆனா அதை கொடுத்தவர்கள் தான் சரியில்லை. இப்ப தெரிஞ்சுங்க மிஸ்டர் மோகன் ரங்கம், என்னுடைய பணத்தை உங்ககிட்ட இருந்து வாங்குறதுக்காகத்தான் அப்படியே நான் சொன்னேன். என்ன பிள்ளை உங்களுக்கு நல்லா இருக்கா? இங்க என்கிட்ட நடந்துட்டதை விட நான் உங்ககிட்ட டீசெண்டா தான் நடந்துட்டேன். புறப்படுறீங்களா? பிள்ளை பேசிட்டு இருக்கீங்க. உங்க மகனுக்கு இப்ப இருக்கிற வேலையை சொல்லலாம். அடுத்த ஜெனரல் மேனேஜர் பிரபுதான் நான் எப்பவோ தீர்மானம் பண்ணிட்டேன். தந்தியில ஆர்டர் கூட அனுப்பிச்சு. அப்படியா? பிரபு உனக்கு ஒரு தந்தி வந்திருக்கு. யாருகிட்ட இருந்து? முதலாளி கிட்ட இருந்து. கிழிச்சு நெருப்புல போடு. கிழிக்கிறேன். நெருப்புல போறதுக்கு முன்னால படிக்கிறேன். மண்டே ஜெனரல் பாடி மீட்டிங். டேக் சார்ஜ் ஆஸ் ஜெனரல் மேனேஜர். பிரபு உனக்கு ஜெனரல் மேனேஜர் பதவி. என்னடா விளையாடுறியா? விளையாடுறேன். தந்தியை படிச்சு பாரு. ரொம்ப அவசரப்பட்டுட்டா. நாம எழுதுற கருதாச்சு முதலாளி கையில கிடைச்சிச்சுன்னா இருக்கிற வேலை போயிட்டு போகுது. இன்னும் வேலை விட்டு அனுப்பிட போறாங்க. வேலை போற பரவாயில்ல. அவன் எழுதுற கருதாசி முதலாளி படிச்சாருன்னா என்ன பத்தி என்ன நினைப்பார்? சந்துரு 10 வருஷமா நான் அவர்கிட்ட இருக்க நல்ல பேரை கூட இழக்கிறதுக்கு தயார். ஆனா அந்த நல்லவருடைய மனசு போகிறத என்னால தாங்கவே முடியாது. சந்துரு இந்த முட்டாள்றாதான் மெதுவா போற சவால்ல என்னுடைய அவசர புத்தியை காமிச்சிட்டேன். வேகமா வர்ற பந்தியில் அவருடைய நிதான புத்தி காமிச்சிட்டார். பெரிய மனுஷன் தான். சின்ன பையன் நான் முதல் கருதாசு அவர் கைக்கு கிடைக்காம சொல்லிட்டா. அப்படி ஒரு காரியம் செய்யறதா அதுக்காக என் உயிரை வேணாலும் கொடுக்கிறேன். கவலைப்படாது. அந்த கருதாசு எங்க போட்டேன்? போஸ்ட் பாக்ஸ்ல. எந்த போஸ்ட் பாக்ஸ்ல? அடுத்த தெருவில் இருக்கிற அந்த பாக்ஸ். கைய விட்டா கிடைக்குமா? ஏண்டா தலையில அடிக்கிற? போஸ்ட்மேன் வரதுக்கு முன்னால லெட்டர் கிடைச்சு போச்சுன்னா அவரை கேட்க வேண்டியதுல பாரு.
சமூகத்துக்கு ஒரு விண்ணப்பம். இவன் என் ஃப்ரெண்டு, நல்ல மடையன். தப்பா ஒரு காயத்தை போஸ்ட் பண்ணிட்டான். அது இப்ப இந்த பையில இருக்கு. அது நீங்க குடுக்கலன்னா அவனுக்கு உத்தியோகம் போயிடும். நான் கொடுத்துட்டா ஏன் உத்தியோகம் போயிருமாப்பா? என்ன பெரிய உத்தியோகம்? பஞ்சப்படி 3 ரூபா கூட இல்ல. விலைவாசி எல்லாம் என்னமா விக்குது? அண்ணா நீங்க எதுக்கு நிழலுக்கு வாங்க. என்ன ஆமா நமக்கு எத்தனை குழந்தைங்க? 6 குழந்தைங்க. பாத்தீங்களா? அந்த காயத்தை குடுத்தீங்கன்னா உங்க குழந்தை குட்டியெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். ஐயோ அதை நான் கொடுக்கூடாதுங்க. ஒண்ணும் சிரமம் இல்ல. நீங்க போஸ்ட் மாஸ்டர் கேளுங்க. அவரே கொடுத்தாலும் கொடுத்துடலாம். அவருக்கு 6 குழந்தைங்க இல்ல. எனக்கு தான் சொன்னேன். ஆமா பிரம்மேட்டர் செஞ்சிருக்கீங்களா? அப்ப தாங்க எடுக்கல. ஆரம்பத்திலே சொன்னேன் ஒரு மடையன்னு. நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நிச்சயமா கிடைச்சாலும் வச்சிடலாம். ஐயோ அது வந்து வேற இல்ல. பாத்தீங்களா? முழுசா ஒரு 100 ரூபாய் குடும்பம் உங்களுக்கு 6 குழந்தை. ஐயா அதெல்லாம் ஹலோ செல்லா நீதான் ஆயிடுச்சியா? ஹலோ ஸ்டீவன் சந்திரு, இது உங்க காரா? அப்பா ஐயோ என் பழைய வண்டி மோதலன்னு உங்க புது கார் நொறுங்கி போச்சு. இது உண்டப்பாவா? அரசு பல்ல வச்சுக்கோ. வண்டி அடிச்சுட்டு சிரிப்ப வேண்டியது. பிரபு ஏன்டா பேசாம ஒண்ணுமா ஓடாட்டா. பண்றீங்களா? சரி சரி, ஒரு பெட்டிஷன் எழுதிட்டு அவங்க 2 பேரும் சொல்றதும் உண்மையா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? ஏன்பா சார் உண்மையா இருந்தா ஏன் சார் எனக்கு 100 ரூபாய் லஞ்சம் கொடுத்து என்கிட்ட இருந்து அந்த லெட்டர் வாங்க பாக்குறாங்க? 100 ரூபாயா? ஆமா சார், இதா இருக்கு அந்த பணம். சார் நான் போஸ்ட் மாஸ்டர் கேளுங்க கொடுத்துருவாருன்னு சொன்னேன் சார். என்ன ரொம்ப தொல்லை பண்ணிட்டானுங்க. தொந்தரவு கொடுக்க முடியாம தப்பிச்சு ஓடியாது சார். நான் மேலும் ரொம்ப ட்ரெஸ் கூட எழுதுறேன்னு சொன்னாங்க சார். இந்தாங்க சார் பெட்டிஷன். இதை நீங்களே வச்சுங்க. லெட்டர் தர முடியாது. 5 வருஷமா மறந்து மாறிட்டீங்க. ஏன்பா எங்க ஸ்டாஃப்களை என்ன லஞ்சம் வாங்குறவங்கன்னு நினைச்சீங்களா? இப்ப என்ன சொல்றீங்க? இந்த நோட்டை இவர்கிட்ட நீங்க தானே கொடுத்தீங்க? அது வந்து சார் எல்லாருங்க சார் தயவு செஞ்சு அந்த லெட்டர். இப்ப மரியாதையா நீங்க போறீங்களா இல்ல போலீஸ கூப்பிடணுமா? போலீஸ் கூப்பிடுங்களேன். கால் மாட்டி சார். பார்த்தா தெரியல. மெதுவா சார் மெதுவா சார். இந்தாப்பா 100 ரூபாயை கொண்டு போய் நம்ம அசோசியேஷன் ஃபண்ட்ல சேர்த்துரு. சந்திரா என்னடா செய்யறது? அந்த போஸ்ட் மாஸ்டருக்கு ஒரு லெட்டர் எழுதுவோமா? எப்படி? அடே நன்றி கேட்டா போஸ்ட் மாஸ்டர். என்னடா விளையாடுறியா?
இவன் அவன் முதலாளிய கண்டபடி திட்டி ராஜினாமா கடிதம் போட்டான். ஐயோ ஏங்க ஏங்கிறதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும். அந்த லெட்டர் உங்க போஸ்ட் ஆபீஸ்ல தான் இருக்கு. உன்னால அதை எடுத்துட்டு வர முடியுமா? சாரி பிரபு, அந்த போஸ்ட் மாஸ்டருக்கும் எனக்கும் சண்டையாச்சே. எங்களுக்கும் அவருக்கும் சண்டை தான். அந்த லெட்டர் வரல, இருக்கிற வேலையும் போயிடும், உங்க கல்யாணம் நடக்காது. அப்படியா? அட்ரஸ் என்ன? அடே சிவசிதம்பரம், அஞ்சல்பட்டி 520 மதுரை. நீ என்ன பண்ற? ட்ரை பண்றேன். ஏய் பிரபு, உனக்காக சாரதா என்ன வேணாலும் பண்ணுவா. ஆமா, அடிபட்ட கார் ரோட்ல நிக்குதே, இப்ப என்ன பண்றது? எனக்கு காரு வேணாம், மோரு வேணாம், அந்த லெட்டர் தான் வேணும். சாரதா கண்டிப்பா கொண்டு வந்துருவா. நீ என்ன பண்ற? போஸ்ட் ஆபீஸ் முன்னாடியே நில்லு, நான் அந்த காரை கொண்டு போய் ஒர்க் ஷாப்ல விட்டுட்டு நேரா அங்க வந்துடுறேன். ஓகே. குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், நீ ஒழுங்கா வேலையை பார்த்தா போதும். நான் வேலை செய்யறேன் சார். ஏதாவது டிஃபன் சாப்பிடுறீங்களா சார்? நான் சாப்பிட்டேன், உனக்கு சிரமம் வேண்டாம். என்ன சார் இது? ஏதோ சின்ன பண்ணு தெரியாதனமும் பேசிட்டு அது இன்னும் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு. இந்த பாருமா, உன்னை நான் ஒரு தமிழ் பொண்ணுங்கிறதே நான் மறந்துட்டேன். மறந்துடாங்க சார். இந்த பாருமா, நீ அடிக்கடி நீ வந்து சொல்ல மாட்டேங்கிற, எனக்கு ரொம்ப கோவம். ஆமா, மரியாதையா போய் வேலையை கவனிக்கல, நான் மேல ரிப்போர்ட் பண்ணி உன்னுடைய வேலையை தொலைச்சுட்டா பியூன். சந்தோஷம்டா. உங்களுக்கு நான் கொடுக்குறேன், நீங்க கொடுக்கவே இல்லையா சிஸ்டர்? கொடுக்குறீங்களா? எப்ப கொடுக்குறீங்க? 31 இந்த மாசம் பிப்ரவரி ஆச்சு, 28 தானே? அப்போ 28ஆம் தேதியே கொடுக்குறீங்க? 28ஆம் தேதியவா? காலையில மத்தியானமா சாயந்தரமா? எப்போ குடிச்சு சொல்லிடுறேன் போயா. ஆமா சிஸ்டர். சிவசிதம்பரம், அஞ்சல் பெட்டி 520. ஏன் நின்னுட்ட? அந்த லெட்டர் எடு. எந்த லெட்டர் சார்? இந்த லெட்டரா? ஜாக்கெட்டுக்குள்ள ஒளிச்சு வச்சிருக்கிறியா அந்த லெட்டர்? எடுங்க. அந்த ரெஃபரன்ஸை நோட் பண்ணிட்டு லெட்டர் என்கிட்ட கொடுத்துருங்க. சட்ட பிரகாரம் என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதை நீங்க தாராளமா எடுக்கலாம். என்ன மன்னிச்சிடுங்க சார். உண்மையா? உங்ககிட்ட பேசுறதே பாவம், மன்னிக்கணும் மகா பாவம். நோட் பண்ணியா சார்? தேங்க்யூ போஸ்ட் மாஸ்டர். எக்ஸ்கியூஸ் மீ சார், எங்க வீட்டுக்கு தகவல் சொல்லி அனுப்பிச்சு வந்தேன். பிரபு, என்ன அதெல்லாம் பேச இப்ப நேரம் இல்லை. இன்னும் கொஞ்ச நேரத்துல தபால் எல்லாம் ரயிலு போக போகுது. அதே ரயில்ல நீங்களும் மதுரைக்கு போய் எப்படியாவது இந்த லெட்டர் நிப்பாட்டுங்க. உன்னுடைய நிலைமை? என்னை பத்தி கவலைப்படாதீங்க. போற வழியில எங்க அப்பா கிட்ட
நான் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கேங்கிற விஷயத்தை மட்டும் சொல்லுங்க. பிரபு, நீங்க அந்த லெட்டர் நிப்பாட்டுறதுலதான் நம்ம வாழ்வே அடங்கியிருக்கு. புறப்படுங்க. சார், இந்த சந்துரு பையன வேற கைதல்ல நீரை கண்ணி அப்ப மூடாமல் போறேன் கப்பிய கரிமுகன் அடிப்பேனி. என்னடா தனியா நின்னுட்டு தயிர் கிடையாது? இதான் லேட்டஸ்ட் மாடல் டான்ஸ் முன்னாடி லேட்டஸ்ட் மாடல். அப்படியா? ஆமா. அப்ப வீட்டை சுத்தி ஆடிட்டு வாடா, வீடாவது சுத்தமா இருக்கும். ஆமா முன்னாடி நீங்க பழைய பாட்டை திருப்பி திருப்பி பாடிக்கிட்டே இருக்கீங்களே, புதுசா ஏதாவது பாட்டு பாடுங்கன்னா அதுலயும் சில்லறை கிடைக்கும். ஏண்டா செல்லாத சில்லற பயமோனே, ஏன் இது ஆரம்பத்திலே சொல்லல? நீங்க பாடையில நல்லா இருப்பீங்கன்னு எனக்கு என்ன தெரியும். பாய் பயமோன, உங்க அம்மா ஞாபகம் ஓடுறா ஓடுறா. நீங்க இங்க வந்த உங்ககிட்ட என் மகன் ஒண்ணும் சொல்ல? உங்க மகன் சொல்லிட்டா சார் வந்தேன். என்ன தைரியம் இருந்தா என் மகன் சொல்லி இங்க வர்றதுன்னா என்ன பத்தி என்ன நினைச்சுக்கிட்டு உங்களை பத்தி நான் என்ன சார் நினைக்கிறேன்? உங்க மகளை பத்தி தான் நினைச்சுக்கிட்டு இருக்கியா? என்ன சார் சொல்றது கேளுங்க சார். சுத்த அயோக்கியத்தனமா இருக்கு. உன் வயசுனா என் வயசுனா நீ சொல்லி நான் கேட்கறதா? நான் தயிருக்கு போக முடியா? என்ன தைரியம் இருந்தா என் பொண்ண ரயில்ல கடத்திட்டு போட்டா இங்க வந்திருக்கியா? எனக்கு வர்ற கோத்துக்கு ஒண்ணு என் அவசரம் தெரியாம பிராணம் வாங்குற வேண்டாம், உன் அவசரத்துக்கு என் பொண்ணா கிடைச்சா இல்லடா, இப்ப உன்ன போலீஸ்ல புடிச்சு கொடுக்குறேன். அதை சொல்லிட்டு போறதுக்கு தான் நான் வந்தேன். அப்படின்னா என்ன போலீஸ்ல புடிச்சு கொடுக்கமா? படிச்சாங்க முடியா முடியாடா, சீக்கிரம் கூப்பிடுறா போலீஸ். போலீஸ கூப்பிடியா? அவங்கள்ட்டே கேளு. உன் பொண்ணு போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிறது தெரியும். என்னது, என் பொண்ணு போலீஸ்ல இருக்குதா? அடே, உங்க குரூப்பே சரியில்லடா. அன்னைக்கு ஒரு பையன் வந்தா என் பொண்ணு ஆஸ்பத்திரியில இருக்கிறதா சொன்னா, இந்த பையன் இன்னைக்கு வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிறதா சொல்றான். நாளைக்கு எந்த பையன் வந்து என் பொண்ணு எங்க இருக்குன்னு சொல்றானோ தெரியல. அடே பிரபு, பிரபு, பிரபு. சாரி சாரி சாரி. பிரபு, ட்ரை போயிடுச்சா? ட்ரெயினும் போயிடுச்சு, தபாலும் போயிடுச்சு. எங்கடா போய் தொலைஞ்ச? மட்டையா ஒன்னதான் மட்டையா? நீ இருந்திருந்தா நான் ஏன்டா அந்த கணக்கை விட்டு போறேன்? சாரதா இப்ப எங்க இருக்கா தெரியுமா? போலீஸ் ஸ்டேஷன்ல பந்தோபஸ்தோட இருக்கா. எல்லாம் விசாரிச்சு தெரிஞ்சுக்கிட்டேன். சந்துரு, நாளை காலையில நான் மதுரை போயிட்டேன்னா அந்த லெட்டரை எப்படியா ஸ்டாப் பண்ணிடுவேன். மதுரை போஸ்ட் மாஸ்டர் எங்க அப்பாவுக்கு ரொம்ப வேண்டியவன். நான் எதை சொன்னாலும் செய்வாங்க. ஆமா, மதுரைக்கு அடுத்த ட்ரெயின் எப்ப இருக்கு? மடையா, உள்ளதாண்டா மடையா. அடுத்த ட்ரெயின்ல நாம மதுரைக்கு போறதுக்குள்ள அந்த முதலாளி கைக்கு லெட்டர் போய் சேர்ந்துரும். என்னடா செய்வேன்? நான் என்ன செய்வேன்? பிரபு, ஒரு ஐடியா. நாளைக்கு காலம்பரம் 6 மணிக்கு மதுரை பிளேன் இருக்கு. அதுல போனா 1 மணி நேரத்திலேயே போயிடலாம். ஏர்லைன்ஸ் கான்டாக்ட் பண்ணுவோமா? ஐடியா, பா ஏர்லைன்ஸ் போலாம். இந்த பக்கம் கழுதை